கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 107 29 30. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. அமைதிகள் உண்டாததின் நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். கொந்தளிப்பை சங்கீதம் 107 29 30. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகளை அடங்குகின்றது. அமைதல் உண்டானதின் நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஆமென். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாங்கள் நாடின துறைமுகத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிற விரும்புகிற துறைமுகத்தில் வருஷத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுகிறாரா? சேர்க்கிறார். ஸ்தோத்திரம். இங்கே பாருங்கள், இந்த கடல் எப்படி இருக்கிறது? கொந்தளிப்பாய் இருக்கிறது, கொந்தளிக்கிறது. கொந்தளிக்கிற கடலில கர்த்தர் கொந்தளிப்பை என்ன பண்ணுகிறாரா? அமர்த்துகிறார். கொந்தளிக்கிற கடலிலே அமைதியை கர்த்தர் உண்டாக்குகிறார். கொந்தளிக்கிற கடலிலே நமக்கு சந்தோஷத்தை உண்டாக்குகிறார். ஆமென். அல்லேலூயா. கடந்த இந்த வருடம் முழுவதுமாய் நம்முடைய வாழ்க்கை பாருங்க, இந்த உலகம் என்கிறது ஒரு கடல். உலகம் என்கிறது ஒரு கடல். நம்முடைய வாழ்க்கை என்கிறது ஒரு படகு. பிறக்கும் போது மனிதன் பிரயாணத்தை ஆரம்பிக்கிறான், இறக்கும் போது பிரயாணத்தை முடிக்கிறான். அவனுடைய வாழ்க்கை என்கிற பிரயாணம் இந்த கடல் என்கிற உலகத்தில் போய்கொண்டு இருக்கிறது. இதில் சிலருடைய படகு மூழ்கி போகிறது, சிலருடைய படகு காற்றடிக்கிற திசையிலே போய்கொண்டிருக்கிறது, சிலருடைய படகு மட்டும்தான் அக்கறைக்கு போகிறது. ஆமென். அல்லேலூயா. சிலருடைய படகு மூழ்கி போகிறது. இந்த வருடத்தை ஆரம்பித்த எத்தனையோ பேர் இந்த வருடத்தினுடைய கடைசியில இல்லை. நேற்றைக்கு நடந்த ஒரு துயர சம்பவம். ஒரு 4 வயது ஒரு பெண் பிள்ளையும் 14 வயது ஒரு பெண் பிள்ளையும் ஒரு வீட்டு கேட்டில் ஏறி, ஒரு வீட்டில் கேட், அவங்க வீட்டு வாசலில் இருக்கிற கேட்டில் ஏறி என்ன பண்ணாங்க? ஆடிட்டு இருந்தாங்க. சிவகாசி என்கிற ஊரில் எதிர்பாராத விதமாய் அந்த கேட், இரும்பு கேட்டு செவரோட இவங்க மேலே சாய்ச்சு. இதில் ஒரு பிள்ளை விருதுக்காக வந்த பிள்ளை, 2 பேரும் அதே இடத்துல மரித்தாங்க. நேற்றுக்கு எல்லாரும் டிவியில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொடுமையான ஒரு சம்பவம். ஒரு பிள்ளையினுடைய தாய் ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு லேடி இன்ஸ்பெக்டர். அந்த அம்மா யூனிஃபார்மோட வந்து கதறுகிறது. ஆரம்பித்த ஒரு சிலருக்கு மரணம் ஏதோ ஒரு விதத்தில் என்னாகிறது? வந்துருச்சு. பாருங்க, இன்றைக்கு நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஒருவேளை பிரச்சனைகள் நமக்கு தெரியாமலே இருந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் இந்த வருடம் முழுவதுமாய் நம்மை காப்பாற்றி இந்த வருடத்தின் கடைசியிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஆமென். இது கர்த்தருடைய கிருபை. பிரச்சனை என்கிறது இந்த உலகத்திலே நிறைந்ததான ஒரு இடம். அதில் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பிரயாணத்தை பண்ணி இருக்கிறோம். இன்றைக்கு மூழ்கி போன கப்பல்
காற்றடிக்கிற திசையிலே போகிற கப்பல், அக்கறைக்கு போய் சேர்கிற கப்பல். முதல் காரியம், நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வருகிறது என்று சொன்னால் முதலாவது செய்கிற வேலை பாருங்கள், ஒரு கப்பலுக்கு 2 பகுதிகள் இருக்கிறது. உலகமே அறிந்த ஒரு காரியம், உலகமே இன்றைக்கு அதை பல உதாரணங்களுக்கு பயன்படுத்துகிற காரியம், டைட்டானிக் கப்பல். எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க, அதை குறித்து என்ன சினிமா கூட எடுத்துட்டாங்க. அந்த கப்பல், அதை வடிவமைத்ததான அந்த பொறியாளர், என்ஜினியர், அவர் புறப்படுகிற பொழுது ஒரு அறிக்கை கொடுத்தார். கடவுளே நினைத்தாலும் இந்த கப்பலை மூழ்கடிக்க முடியாது. கடவுளே நினைத்தாலும் இதை மூழ்கடிக்க முடியாது. அப்படி நான் வடிவமைத்து இருக்கிறேன். கரைக்கு வருகிற கொஞ்ச தூரத்துல பனிக்கட்டியில மோதி என்னாச்சு? இது உலகத்திற்கே ஒரு பெரிய உதாரணமாய் போய்விட்டது. அப்பேற்பட்ட கப்பல் கரையை சேர முடியல. அப்போஸ்தலர் புத்தகம் 27ஆம் அதிகாரத்துல பாருங்க, அங்கே ஒரு கப்பல் 15ஆவது வசனம் 27, 15. கப்பல் அதில் அகப்பட்டுக் கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு பாருங்க, காற்றின் போக்கிலே போகிற ஒரு கப்பல். காற்று எங்க அடிக்குதோ அப்ப இந்த கப்பல் தாங்கள் விரும்புகிற திசையிலே விரும்புகிற துறைமுகத்துக்கு இந்த கப்பல் என்னாகாது? போகாது. தாங்கள் எதிர்பார்க்கிற காரியம் நடக்காது. அநேகருடைய வாழ்க்கையில தாங்கள் எதிர்பார்க்கிற காரியம் நடக்கல. உலகம் போற போக்குல என்ன ஆகணும்? ஏன்னா நாடு போற போக்குல போறோம், அவ்வளவுதான். ஊரோட ஒத்து போகுது, அவ்வளவுதாங்க. சங்கீதம் 48:7 கர்த்தர் தர்ஷீஷின் கப்பலை என்ன பண்றாரா? உடைக்கிறார், அது மூழ்கி போகிறது. நான் வாசித்த சங்கீத பகுதியில அங்க பார்க்கிறோம், அங்கே அமைதல் உண்டானதன் நிமித்தம் தாங்கள் நாடின துறைமுகத்துக்கு போனாங்க. ஏதோ ஒரு துறைமுகத்தில் என்ன பண்ணல, இவங்க போகல. இவர்கள் என்ன காரியத்தை எதிர்பார்த்தார்களோ அந்த காரியத்தை போய் அடைந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே அப்போஸ்தலர் புத்தகம் 27ஆம் அதிகாரத்துல, ஒரே அதிகாரத்துல 4 விதமான காற்றுகள் வீசுகிறது. இந்த ஒரே அதிகாரத்துல 4 விதமான காற்று வீசுகிறது. 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்துல எதிர்காற்று வீசுகிறது. 7ஆம் வசனத்துல தடுக்கும் காற்று வீசுகிறது. 14ஆம் வசனத்துல கடுங்காற்று அல்லது யூரோக்கிளிதான் வீசுகிறது. 18ஆவது வசனத்துல பெருங்காற்று வீசுகிறது. பாருங்கள், ஒரு கப்பலுக்கு 4 விதத்துல காற்று வீசி தடுக்கிறது. இன்றைக்கு நம்மையும் இந்த பிரயாணத்திலே கடந்த வருடம் எப்பேற்பட்ட காரியங்கள் வீசி இருக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கரை சேர்க்க பண்ணியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், கப்பலுக்கு 2 பகுதி இருக்கிறது. இதே அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே அவை இருக்கிறது. முன்பகுதி, பின்பகுதி. முன்பகுதி, பின்பகுதி. முன்பகுதி என்கிறது முன்னோக்கி செல்லுகிறது. பின்பகுதி என்கிறது திசையை திருப்புகிறது. 2 பகுதிகள் இருக்கிறது. இந்த 2 பகுதிகளும் கப்பலை முன்னேறி செல்ல பயன்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வருடத்தினுடைய கடைசி வேளையில வந்திருக்கிறோம். யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். அறுப்பு காலம் ஆனபடியாலே கரை புரண்டு ஓடுகிறது. அறுப்பு காலத்திலே மழை தகாது என்று நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. மழை பெய்யக்கூடாத ஒரு காலத்துல மழை பெய்யும் என்று சொன்னால்
எல்லாருக்கும் என்னதான் அது? நஷ்டம், கஷ்டம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தை விட்டு கானானுக்கு வந்து விட்டார்கள். ஏறக்குறைய அக்கறையிலே கானான், இக்கரையிலே யோர்தான் கைக்கரையில் அவர்கள் இருக்கிறார்கள். யோர்தானை கடந்தால் எங்க போவாங்க? இப்ப இந்த வருடத்துல 2-3 நாளை கடந்தா நம்ம எங்க போவோம்? ஒரு புதிய வருடத்துக்கு போவோம். இப்பொழுதுதான் யோர்தான் எப்படி போகிறது? கரை புரண்டு ஓடுகிறது. எப்படி ஆகினும் இவருடைய பிரயாணத்தை தடுக்க வேண்டும். இது ஓடுகிற இந்த ஆற்று தண்ணீருடைய சிந்தனை என்னவா இருக்கு? இவருடைய பிரயாணத்தை இன்னைக்கு அநேகருடைய பிரயாணத்தை இந்த யோர்தான் நதி என்ன பண்ணிருச்சு? தடுத்து நிறுத்தி இருக்கிறது. ஏன்னா வருட கடைசி எப்படியா இவங்களை விட்டா என்ன பண்ணிடுவாங்க? அடுத்த வருஷத்துக்கு போயிடுவாங்க. பாருங்க, ஆகையினால யோர்தான் எப்படி போகிறது? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்போஸ் ஒரே அதிகாரத்துல 4 காற்று வீசினது போல நம்முடைய வாழ்க்கையிலே 4 விதமான காற்று வீசும். அப்படி வீசுகிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? பாருங்க, எபிரேய 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசமாகிய கப்பல். நம்முடைய விசுவாசம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? இந்த விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்த நாம் பார்த்த எதிர்காற்று, கடுங்காற்று, யூரோக்கிளிதான் என்கிற காற்று, இப்படியான காற்றுகள் 4 காற்றும் நம்முடைய விசுவாசத்தை தடை செய்கிறது. அப்படி தடை செய்கிற பொழுது சிலருடைய படகு மூழ்கி போச்சு. இன்னைக்கு அநேகருடைய படகு மூழ்கி போச்சு. ஒரு சிலருடைய படகு காத்தடிக்கிற திசையில எங்கெங்கயோ போயிருக்கு. ஒருவேளை திருப்பி என்ன பண்ணுவாங்க? திருப்பி என்ன பண்ணலாம்? கொண்டு வர வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பசிபிக் மகா சமுத்திரத்தில் 40,000 அடி உயரத்தில் விமானம் போகும்போது ஒரு சில இடத்துல காற்று இருக்காது. காற்று இல்லாத பொழுது அந்த விமானம் இப்படியே அப்படியே ஆடும். பயந்த விமானியை அந்த விட்டுருவான். விமானம் தாறுமாறாய் ஆடுகிற பொழுது அந்த விமானி என்ன செய்வான்? போகிற பாதையை விட்டு திருப்புவான். நமக்கு அந்த கூகுளில் தெரியும். திருப்பி எங்கேயோ போயிட்டு காத்து இருக்கிற பக்கம் மறுபடியும் வந்து அந்த ரூட்ல வந்து அவன் சேருவான். இன்னைக்கு காற்று அடிக்கிற திசையில் ஒரு சில படகு கப்பல் இன்னைக்கு நம்முடைய படகு பத்திரமா இருக்க வேண்டுமானால் இந்த விசுவாசம் ஆகிய கப்பல் சேதப்படாமல் இருக்குமே. ஆனால் இங்கே 4 காற்றுகளை எதிர்கொள்ள 4 விதமான காற்றுகளையும் கவனிக்கிறீங்களா? 4 விதமான காற்றுகளையும் எதிர்கொள்ள 4 விதமான காரியங்களை இன்றைக்கு சொல்லுகிறேன். நாம் அப்போஸ்தலர் 27 எத்தனை காற்று பார்த்தோம்? 4 காற்றுகளை பார்த்தோம். நான் 4 காரியங்களை இந்த வேளையில சொல்லுகிறேன். இந்த காற்றை எதிர்க்க 4 காரியங்கள். முதலாவது காரியம் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்துமா நங்கூரமாய் இருக்கு. நங்கூரம். முதலாவது நங்கூரத்தை போடுவார்கள். கப்பலின் பின்னணியத்திலே நங்கூரம் வைத்திருப்பார்கள். இந்த கப்பல் ஆடக்கூடாது, சேதப்படக்கூடாது என்பதற்காய் இப்பொழுது இந்த 3 நாளும் சேதப்படக்கூடாது என்பதற்காய் நம்முடைய கப்பலின் பின்னணியத்திலே இருக்கிற நங்கூரத்தை எடுத்து என்ன பண்ண வேணும்? போட வேணும்.
அப்பொழுது இந்த கப்பல் அடிக்கிற காற்றை எதிர்கொள்ளும், தாங்கிக் கொள்ளும், சேதப்படாது. ஆமென். அதிலே முதலாவது நங்கூரத்துக்கு என்ன பேர்? எபிரேயர் 6 நம்பிக்கை என்கிற நங்கூரம். ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். ஆமென். முதல் நங்கூரம் என்னது? முதல் நங்கூரம் என்னது? நம்பிக்கை. நாம் பத்திரமாய் போய் சேருவோம். இது நம்ம என்ன பண்ணப்படுத்தாது? சேதப்படுத்தாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்க, நான் வாரம் கோயம்புத்தூர் போறேன். ஒரு நாள் நான் போற அந்த வண்டியில் டிரைவர் தூங்கிட்டாரு. ரோட்டை விட்டு இறக்கி உள்ள இறக்கி ரோட்டை விட்டு இறக்கி உள்ள போய் மேலே வராரு. நான் திறந்து போய் அவர்கிட்ட கேட்குறேன், என்ன சார்? சார் ஒன்றும் இல்லை சார், ஜஸ்ட் கொஞ்சம் தூங்கிட்டேன். என்ன பண்ணிக்கிட்டேன்? தூங்கிட்டேன் சார். சத்தம் பண்ண எல்லாம் தூங்கிட்டு நாங்கள் எந்திரிச்சுக்கோங்க. தைரியம் போகலாம் சார், போயிடுவோம் சார். நமக்கு ஒன்றும் பாருங்க, நங்கூர் நம்பிக்கை என்கிறது ஒரு நங்கூரம். பாருங்கள், ஏசாயா 26:3. ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன். உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன். கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் என்னங்க? மனுஷனை என்ன பண்ண வேண்டாம்? நம்ப வேண்டாம். உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டாம். நான் கர்த்தரை உறுதியாய் என்னமா சொல்லுவோம்? கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் நான். ஹல்லேலூயா. ஆமென். என்னுடைய படகு, நான் என்ன படகுல என்ன நங்கூரம் வச்சிருக்கிறேன்? கர்த்தரை உறுதியாய் பற்றி இருக்கிறேன். ஹல்லேலூயா. எப்போது எனக்கு விரோதமாய் காற்று அடிக்கிற பொழுது, நான் எதிர்பார்க்கிற காரியம் எனக்கு நடக்காத பொழுது, எனக்கு பிரச்சனைகள் வருகிற பொழுது, நான் என்ன செய்கிறேன்? கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கேன். ஆமென். கனகாசி ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி பற்றி கொண்டு இருக்கிற உனக்கு ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை எந்த நம்பிக்கை? எந்த நம்பிக்கை? கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. நான் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறேன். அம்மா டாக்டர் அம்மா, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறேன். அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. என்னுடைய விசுவாச கப்பலை இந்த காற்று சேதப்படுத்தாது. ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது நங்கூரம். 1 தீமோத்தேயு 1:19. இந்த நற்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு பாருங்க, இரண்டாவது நங்கூரம் நல்ல மனசாட்சி. இரண்டாவது நங்கூரம் என்னது? நல்ல மனசாட்சி. ஆமென். நல்ல மனசாட்சி என்றால் என்ன? நல்ல மனசாட்சி என்றால் என்ன? நல்ல மனசாட்சினா என்ன? இல்ல ஏதாவது சொல்லுங்க. யாருக்கு தீங்கு செய்ய? வெரி குட். அப்புறம் நல்லதே நினைக்கிறது, நல்லதே நடக்கும். நல்ல மனசாட்சி. சரி விடுங்க. நல்ல மனசாட்சி என்பது முதல் காரியம் தன்னுடைய பிழைகளை ஒத்துக்கொள்ளும். நல் மனசாட்சி தன்னுடைய பிழைகளை என்ன பண்ணும்? ஒத்துக்கொள்ளும். ஆமென். யார் தண்ணி சென்று நீதான் சொல்லு. ஆமா இல்ல பாத்தியா? பதில் என்ன? நீ இல்ல, சும்மா பாத்தியா? நல்ல மனசாட்சி தன்னுடைய பிழைகளை ஒத்துக்கொள்ளும். இரண்டாவது காரியம், நல்ல மனசாட்சி என்பது தன்னுடைய சுய முயற்சியினாலே
செய்த குற்றத்தை மூட பிரயாசப்படாது. ஆமென். சொல்லுங்கள பார்க்கலாம். நல்ல மனசாட்சி தான் செய்த தவறை மூடும்படியாய் சுய முயற்சியை எடுக்காது. ஸ்தோத்திரம். நல்ல மனசாட்சி என்பது தான் செய்த தவறை அறிக்கையிட்டு விட்டுவிடும். நல்ல மனசாட்சி என்பது ஒப்புரவாகும். ஆமென். இதுதான் நல்ல மனசாட்சி. பாருங்கள், இந்த நல்ல மனசாட்சிக்கு 1-2 உதாரணத்தை முடிந்தால் சொல்லுகிறேன். முதல் காரியம், லூக்கா புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 21வது வசனம். லூக்கா 15:21. தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் சார், இங்க பாருங்க, இளைய குமாரன் தகப்பனிடத்துல வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அவங்க பேச்ச கேட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேனப்பா, நான் இந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டப்பா சொன்னானா? அவன் என்ன சொல்றான்? தகப்பனே, நான் என்ன பண்ணிட்டேன்? நான் பாவம் செய்தேன். பாருங்க, இதுதான் நல்ல மனசாட்சி. சங்கீதம் 51:4. சங்கீதம் 51:4. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன். ஆமென். இல்ல ஆண்டவரே, நான் மத்திய போய் சுத்திட்டு இருந்தேனா, அங்க பார்த்தனா இப்படி ஆயிப்போச்சு. ஏதோ ஒரு சூழ்நிலையை காரணம் காட்டுகிறது நல் மனசாட்சி. நல் மனசாட்சி அல்ல. சூழ்நிலை சந்தர்ப்பம் ஒரு நாளும் சொல்லாது நல் மனசாட்சி. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் பாவம் செய்தேன். தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன். இன்னொரு உதாரணத்தை பாருங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு கட்டளை விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதுக்கு ஆதாம், 12ஆம் வசனம், என்னுடனே இருக்கும்படி தேவரே தந்த. என்னோட இருக்கும்படி யாரு கொடுத்தது? தேவரீர். தேவரீர் நீர் எனக்கு கொடுத்த. யாரு? இந்த ஸ்ரீதான் இந்த பழத்தை வேற எவனாவது கொடுத்திருந்தா நான் கூட என்ன பண்ணிருக்க மாட்டேன், சாப்பிட்டிருக்க மாட்டேன். இது கொடுத்தது யாரு? பாருங்க, இப்ப இவன் இடத்துல என்ன இல்லாமல் போயிட்டு. நல்ல நல் மனசாட்சி குற்றத்தை ஒத்துக்கொள்ளும். முதலாவது நங்கூரம் நம்பிக்கை என்கிற ஆத்ம நங்கூரம், கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கை. இரண்டாவது நங்கூரம் நல் மனசாட்சி என்கிற நங்கூரம். மூன்றாவது நங்கூரம் 2 பேதுரு 1:19. 2 பேதுரு 1:19. அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாய் இருக்கும். வசனத்தை கவனித்திருப்பது. வசனம் வசனம் மூன்றாவது நங்கூரம். சங்கீதம் 119:5. வசனம் பாதைக்கு தீபம். வசனம் பாதைக்கு வழிகாட்டும் வெளிச்சம். அல்லேலூயா. மூன்றாவது நங்கூரம் கர்த்தருடைய வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாலாவது நங்கூரம் சங்கீதம் 46:5. சங்கீதம் 46:5. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஸ்தோத்திரம். பாருங்கள், தேவன் ஆவியானவர் நமக்கு ஒரு நங்கூரம். அது என்னாகாது? அது என்னாகாது? அசையாது. ஏன் அசையாது? பரிசுத்த ஆவியானவர் என்கிற நங்கூரம் போட்டுட்டா அது என்னாகாது? அப்போ இந்த 4 காரியங்களும், முதல் காரியம் நம்பிக்கை என்கிற நங்கூரம், இரண்டாவது காரியம் நல்மன சாட்சி என்கிற நங்கூரம்,
மூன்றாவது காரியம் வசனம் என்கிற நங்கூரம். நாலாவது காரியம் பரிசுத்த ஆவியானவர் என்கிறதான நங்கூரம். இந்த 4 நங்கூரங்களும் உன்னுடைய வாழ்க்கையில பயன்படுத்துகிற பொழுது உன்னுடைய பிரச்சனையில உன்னுடைய விசுவாச கப்பல் ஒரு நாளும் சேதம் ஆகாது. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த கப்பல் சேதம் ஆகிறது என்று சொன்னால் ஏன் ஆகிறது பாருங்கள். அப்போஸ்தலர் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 15வது வசனம். கப்பல் அதில் அகப்பட்டுக் கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போக வேண்டும். உன்னுடைய விசுவாசமாகிய கப்பல் காற்றின் போக்கிலே போகிறது என்று சொன்னால் இங்கே ஒரு கப்பல் அப்படி போய் கொண்டு இருக்கிறது. ஏன் போகிறது? 11ஆம் வசனம். நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் பவுலினால் சொல்லப்பட்டதை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானனையும் அதிகமாய் நம்பினான். நூற்றுக்கு அதிபதி மாலுமியையும் கப்பல் எஜமானனையும் நம்பினான். நூற்றுக்கு அதிபதி பவுலுடைய வார்த்தையை நம்பவில்லை. ஆமென். 2 குரூப். ஒரு குரூப் யாருன்னா பவுல் அப்போஸ்தலன். இன்னொரு குரூப்ல யார் இருக்கிறான்? மாலுமியும் கப்பல் எஜமானன் இருக்கிறான். நடுவுல இங்க இவன் இருக்கிறான். இவன் என்ன? நூற்றுக்கு அதிபதி இருக்கிறான். இவன் 2 பேர் சொல்லுகிறதையும் கேட்கிறான். நூற்றுக்கு அதிபதி என்ன? இவன் மாலுமி என்ன சொல்றான்? நான் இந்த யூனிவர்சிட்டியில படிச்சேன், இந்த யூனிவர்சிட்டியில படிச்சேன், இந்த கப்பல்ல இத்தனை வருஷம் பிரயாணம் பண்றேன், இதே ரூட்ல எத்தனையோ வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? பிரயாணம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆகையினால எனக்கு எல்லா சூழ்நிலைகளும் எனக்கு தெரியும். கரெக்ட். ஏப்பா பவுல் அப்போஸ்தலனை பார்க்கிறான். எனக்கு ஒன்றும் தெரியாது. இன்னைக்கு தான் கப்பல்ல சீட் வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்கிறேன்? இந்த கப்பல்ல இந்த ரூட்ல போறேன். தெரியலனா நீ என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாதுப்பா. இருக்கலாம்னு எப்படி சொல்ற? என்னமோ கர்த்தர் சொன்னார்னு சொன்னப்பா. என்னமோ பாருங்க. மாலுமி கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ணல? நம்பல. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைக தேவனுடைய வார்த்தையை நாம் இன்றைக்கு எப்படி நம்புகிறோம்? ஒருவேளை உன்னுடைய விருப்பத்திற்கு மாறாக அது என்ன பண்ணலாம்? இருக்கலாம், வரலாம். ஆனால் இது தேவனுடைய சித்தம் என்று சொல்லி அதற்கு நீ ஒப்பு கொடுப்பாயே, ஆனால் உன்னுடைய கப்பல் சேதமாகாது அல்லது காற்றடிக்கிற திசையிலே போகாது. உலக ஞானம், உலக அனுபவம். இன்றைக்கு உலக ஞானத்திலும் அனுபவத்திற்கும் நூற்றுக்கு அதிபதி முக்கியத்துவம் கொடுத்தான். இவன் கொடுத்த பிறகு கப்பல் புறப்படுகிறது. எவ்வளவு நேரம் போகுது? தென்றல் எப்படி என்ன பண்ணுகிறதா? உலக ஞானத்திற்கு நீ ஒப்பு கொடுத்தால் ஒருவேளை உன்னுடைய கப்பலுக்கு தென்றல் அடிக்கலாம். கப்பல் எப்படி போகும்? ஆடிய சுகமா போகும். இப்போ நூற்றுக்கு அதிபதியும் பவுலும் சந்திக்கிறாங்க. என்ன பேசிக்குவாங்க? உன் பேச்ச கேட்டு துறைமுகத்திலே இருந்துட்டு தான் இருக்கணும். கப்பல் இப்ப எப்படி போகுது? மேல போய் அப்படியே காத்து வாங்கலாம். எவ்வளவு நேரம்? தேவ சித்தத்துக்கு மாறாய் நீ போவாயே, ஆனால் ஒருவேளை உன்னுடைய காரியம் கைகூடி வருகிறதை போல தோன்றும். ஆனால் அது கொஞ்ச நேரம் தான் நடக்கும். இந்த கப்பல் எப்படி போகிறது? காற்று அடிக்கிற திசையிலே நீ போய் கொண்டிருப்ப. இரண்டாவது காற்று பெருங்காற்று. யோனா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோனா 1:4. கர்த்தர் சமுத்திரத்தின் மேலே பெருங்காற்றை வர பண்ணினார். அவ்வளவுதாங்க. கர்த்தரால் அனுப்பப்பட்ட பெருங்காற்று
இந்த கப்பல் மேல என்ன பண்ணுகிறது? மோதுகிறது. பாருங்க, தேவ சித்தம் நினிவே, சுய சித்தம் தர்ஷீஷ். தேவ சித்தம் நினிவே, சுய சித்தம் தர்ஷீஷ். இவன் ஒரு தேவனுடைய மனுஷன். நான் ஒரு எபிரேயன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கடவுளுக்கு பயப்படுகிறேன், ஆராதனை செய்யணும்ப்பா. இவனுடைய சுய சித்தம் செய்வதற்கு பாருங்க, தர்ஷீஷுக்கு போக டிக்கெட் வாங்கியிருப்பானா? அதுக்கு பைசா இவன்கிட்ட என்ன பண்ணுது? தேவ சித்தத்தை விட்டு சுய சித்தம் வாங்குவதற்கு யோனாவின் இடத்துல ரெண்டு காரியம் இருந்தது. ஒன்று பணம். இரண்டாவது காரியம் தைரியம் இருந்தது. நடக்கட்டும், அப்புறம் வந்தா என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். பாருங்க, கர்த்தர் இது மேல என்னத்தை அனுப்பினாரு? நீ ஒருத்தனால அத்தனை பேருக்கும் பொருள் நஷ்டம் வந்தது. அத்தனை குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு பிரச்சனை சுய சித்தம். முதல் காரியம், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் உலக பிரகாரமான ஞானத்துக்கு ஒப்பு கொடுத்தான், காற்றடிக்கிற திசையில. இங்கே இந்த கப்பல் முழுக போகிறது. எதனால? தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படியாதவன், அவன் மேலே பெருங்காற்று அடிக்கிறது. மூணாவது காற்று கீழ்காற்று. சங்கீதம் 48:7. கீழ்காற்றினால் தர்ஷீஷின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். கீழ்காற்றினாலே தர்ஷீஷின் கப்பல்களை கர்த்தர் உடைக்கிற கப்பல். நீ காத்தடிக்கிற திசையிலும் போக வேண்டாம், அக்கறைக்கும் போக வேண்டாம், கடலுக்கடியில போய் பாருங்க. யார் இவன்? 1 ராஜாக்கள் 22:48. 1 ராஜாக்கள் 28:48. 2 ராஜாக்களா? பொண்ணுக்காக ஓப்பீருக்கு போகும்படி யோசபாத் தர்ஷீஸ் கப்பல்களை செய்தான். 22:48. 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள்? சரி, 1 ராஜாக்கள் 22:48. பொண்ணுக்காக ஓப்பீருக்கு போகும்படி யோசபாத் தர்ஷீஸ் கப்பல்களை செய்தான், ஆனாலும் அவைகள் போகவில்லை. அவைகள் எசியோன் கோபுரிலே உடைந்து போயின. இந்த யோசபாத் யூதாவினுடைய ராஜா. இவரு கப்பல் செஞ்ச கப்பல் என்ன ஆயிடுச்சா பாருங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 35வது வசனம். 2 நாளாகமம் 20:35. அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோட தோழமை பண்ணினான். பாருங்க, கப்பலை கட்டினான். இவன் தேவனுக்கு பிரியமில்லாத ஒருவனோடு கூட இருக்கிற ஐக்கியம். பழகக்கூடாது என்று இல்லை, ஆனா என்ன இருக்குது? இவனுக்கு ஐக்கியம் இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமில்லாதவனோடு கூட இருக்கிற அந்நிய ஐக்கியம். அந்நிய இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம், பிசாசுக்கும் தேவனுடைய பிள்ளைக்கும் பேலியாளுக்கும் ஐக்கியம் ஏது? இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஐக்கியம் என்ன பண்ணக்கூடாது? உலக பிரகாரமான ஐக்கியம். வசனம் சொல்லுகிறது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். ரட்சிப்பிலே ஒரு ரட்சிப்பு என்னவென்றால், மாறுபாடான சந்ததியை விட்டு என்ன பண்ண வேணும்? விலக வேணும். யாரோ மாறுபாடுன்னா என்ன பெருசா நினைத்துக் கொள்ள வேண்டாம். மாறுபாடா போகிறது.
அதாவது குரூக்கட் ஜெனரேஷன். பாம்பு எப்படி போகிறது? அதாங்க, பாம்பு எப்படி போகிறது? எதுக்காக போகுது? இறை தேட போகுது. இறை தேடிட்டு வந்த ஒரு பாடு அதனுடைய வலைக்கு வரும்போது நேரா போகுது. இறை தேடும் போது இதுதான் மாறுபாடு. தேவைக்காக எல்லா இடங்களிலும் எப்படி பரவாயில்லைங்க போகிறோம் பாருங்க. இவனுடைய கப்பல் என்னாகும்? உடையும். இவன் நாடின துறைமுகத்துக்கு என்ன பண்ண வருது இல்ல போவது. சங்கீதம் 95:11. என்னுடைய இளைப்பாறுதலிலே அவர்கள் பிரவேசிப்பது இல்லை. இன்றைக்கு யாருடைய கப்பல் இளைப்பாறுதலிலே கானானுக்குள்ளே துறைமுகத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. யோசபாத்துடைய கப்பல் உடைந்து போயிற்று. எகிப்தை விட்ட இஸ்ரவேல் ஜனங்களிலே புருஷர் மாத்திரம் 6 லட்சம் பேர் கானானுக்குள்ளே வந்தது. அப்ப இவங்க வழியிலே மரித்தார்கள். இளைப்பாறுதலாகிய கானானுக்குள்ளே பிரவேசிக்கவில்லை. அப்படி பிரவேசிக்காத ஒரு நபரை ஒரு உதாரணமாய் சொல்லுகிறேன். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி மோசேக்கு விரோதமாய் பேசினார்கள். ஆரோனுடைய கூடாரத்திலேயோ அல்லது மிரியாமுடைய கூடாரத்திலேயோ உட்கார்ந்து மோசேக்கு விரோதமாய் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பேசுகிறாங்க. அடுத்த வசனத்துல கர்த்தர் அதை கேட்டார். கர்த்தர் அதை கேட்டார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நீ பேசுகிறதை அந்த தேவனுடைய பிள்ளை கேட்க தேவையில்லை. கேட்டவர் யாரு? கர்த்தர் அதை கேட்டார். ஆமென். பேசினது யாரு? அந்த தேவனுடைய மனுஷனுடைய சொந்த சகோதரி. பாருங்க, வந்தது நடந்தது என்ன? இவளுக்கு என்ன வந்து விட்டது? குஷ்டம் வந்தது. எல்லாருக்கும் தெரிந்த பகுதி, விட்டுருவோம். இவளுடைய பதவி பாடல் குழுவினுடைய தலைவி. நாம் 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். யாத்ராமத்தில் இவள் தம்புரை எடுத்து வாசிக்கிறான். எல்லாரும் என்ன பண்ண பின்னால் வாசிட்டு, அப்போ மிரியாம் பாடல் குழுவினுடைய தலைவி. இந்த பதவி என்ன ஆயிடுச்சு? போகல, பறி போயிடுச்சு. பதவி என்ன ஆயிடுச்சு? பறி போயிடுச்சு. எதுக்கு? சகோதரனை பத்தி பேசுறதுக்கா? பதவி பறி போனது. முதல் பிரதான ஆசாரியன் வேதாகமத்தில் முதல் பிரதான ஆசாரியன் யார்? அவன் ஆரோன். அவனுடைய சொந்த சகோதரி என்கிற உறவு இவளை விட்டு மோசே பழைய ஏற்பாட்டினுடைய இரட்சகன். ஆமென். அவனுடைய சகோதரி என்கிற மேன்மை இவளை விட்டு போயிடுச்சு. இப்ப இந்த அம்மா பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு பாடுறாங்க? லேவி ராகமத்தில் வருது. குஷ்டரோகி என்ன பண்ணணுமா? தீட்டுன்னு என்ன பண்ண வேணும்? பலியில் என்ன பண்ண? பாடிட்டு பாருங்க. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் 25:8. பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூர்ண ஆசியிலும். ஆமா, சாரி, 35. தப்பா சார், 35:8. ஆதியாகமம் 35:8. ரெபெக்காளின் தாதியாகிய தேபோராள் மரித்து அங்க அவர்கள் 7 நாள் துக்கத்தை என்ன பண்றாங்களா? அனுசரிக்கிறாங்க. ஒரு வேலைக்காரி மரித்தா பிரயாணம் என்ன பண்ணுச்சு? 7 நாள் என்ன பண்ண வேண்டும்? துக்கத்தை. ஒரு பாடல் குழுவினுடைய தலைவி
முதல் ஆசாரியன பிரதான ஆசாரியனுடைய சகோதரி, பழைய ஏற்பாட்டினுடைய இரட்சகனுடைய சகோதரி மரித்தால் மோசே போய் என்ன பண்ணல? ஆரோன் போய் என்ன பண்ணல? அடக்கம் பண்ணது யாரு? யாரோ போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. பிரயாணம் என்ன ஆகல பாருங்க. ஏன்? ஒரு பாவத்தை நிமித்தமா. இன்றைக்கு யோசபாத்தின் கப்பல் உடைந்து போனது. என்னுடைய இளைப்பாறுதலிலே அவர்கள் பிரவேசிப்பது இல்லை. இன்றைக்கு நாம் தேவனுடைய இளைப்பாறு வரப்போன வருடத்தில் ஆசீர்வாதத்தோடு பிரவேசிக்க வேண்டுமானால் தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிடக்கூடாது. ஒருவேளை அந்த ஆலோசனை அற்பமாய் இருக்கலாம், அதுதான் தேவனுடைய ஆலோசனை. ஆமென். ஒரு ஆலோசனையோடு நான் முடித்துக் கொள்கிறேன். 1 சாமுவேல் 17:38. 1 சாமுவேல் 17:38. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கமில்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை, இந்த அப்பியாசம் எனக்கு பாருங்க. சவுல் தன்னுடைய பட்டயத்தை எல்லாத்தையும் என்ன பண்றான்? தாவீதுக்கு போடுறான். ஏன்? யுத்தம் பண்ண வேண்டும். யுத்தத்துக்கு இது எல்லாம், யுத்தத்துக்கு பட்டயம், கவசம் எல்லாமே தேவையில்லைங்களா சிஸ்டர்? கண்டிப்பா தேவை, கண்டிப்பா தேவை. ஆகையினாலே இது எல்லாம் என்ன பண்ணிக்கப்பா? பிரியா என்ன பண்ணிக்க? போட்டுக்க. இதெல்லாம் என்ன பண்ணிக்கோ? இதையெல்லாம் போட்டுக்க. ஆமென். ஹல்லேலூயா. இதைய போட்டுட்டு நீ போய் என்ன பண்ணு? யுத்தம். சிஸ்டர் இதைய போட்டுட்டு இதை போய் இல்லை சொல்லுங்க, யுத்தம். ஒரு 5 நிமிடம் முடிக்க பாருங்க. யுத்தம் என்ன பண்ணு? இதைய போட்டுட்டு போனா தான் யுத்தத்துல நீ ஜெயம் எடுக்க முடியும். ஆகினால பவுலு நீ என்ன பண்ணு? சாரி என்ன தாவீது நீ என்ன பண்ணு? இந்த பட்டயத்தை, இந்த பட்டத்தை போடு. என்ன பட்டம்? இஸ்ரவேல் எம்ஏ பட்டம் போட்டுக்க. தீர்க்கதரிசி வரம் பெற்றவர், கருவை பெற்றவர், இவர் பெற்றவர், வருகிறார் போகிறார். ஐயா எனக்கு இதெல்லாம் அபியாசம் உனக்கு வேற என்னதான் வேணும்? எனக்கு ஒன்று இருக்கு, எனக்கு ஒன்று இருக்குதப்பா, அதை போய் எடுத்துட்டு வரேன். அதை போய் சரி போயிட்டு வா. தாவீது போறான். ஒருவேளை நான் நினைக்கிறேன் சவுலுக்கு பின்னால் ஆளுகளை என்ன பண்ணி இருக்கலாம்? அனுப்பி இருக்கலாம். இவன் எங்கேயோ போறான். என்ன பண்ண போறான்? இவன் எங்க போனான்? ஆற்றங்கரைக்கு என்ன பண்றான்? ஆமென். ஹல்லேலூயா. ஆற்றங்கரையில போகிறான். பாருங்க, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எழுதுகிற பொழுது ஒரு நதி உண்டு. என்ன எழுதுகிறாரு சங்கீதத்துல? ஒரு நதி உண்டு, ஒரு நதி உண்டு. அந்த நதியினுடைய பெயர் பழைய ஏற்பாட்டில் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரு ஜீவ நதி ஓடுகிறது. ஆமென். பரிசுத்த ஆவி என்கிறது ஒரு ஜீவ நதி. அது சபையில ஓடுகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது அவர்களுக்கு அந்த பெயர் அருளப்பட, ஆனால் நமக்கு ஆமென். அவர்கள் முதுக பார்த்துட்டு போயிட்டான். ஆனால் முகத்தை பார்க்கிறவங்க யாரு? ஒரு கூட்டம் பின்னாலே வருகிறது. அவங்க முகத்தை நாம் ஆவியா இருக்கிற கர்த்தரை என்ன பண்ணுகிறோம்? அவரை நாம் முகமுகமாய் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மனவாட்டி சபை இது எங்க போகிறது? பரிசுத்த ஆவி என்கிற ஆற்றங்கரைக்கு போகிறது. அங்க போனான்னு பரிசுத்த ஆவியானட்ட இந்த தாவீது சொல்லுகிறான், எப்பா நான் கோலியாத்தோடு சண்டை போடணும். சவுலு என்னென்னமோ கொடுத்தான், அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நீ ஏதாவது கொடுக்கறதா இருந்தா கொடுப்பா. நீ என்ன கொடுக்குறியோ வாங்கிட்டு ஆத்தங்கரையில் என்னதான் இருக்கும்? என்கிட்ட இருக்கிறத, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன். என்னிடத்தில் உள்ளதை பாருங்க.
இன்னைக்கு நீங்க உங்களை எல்லாம் மறந்துருங்க. நீ ஒரு தாவீது. யாரு? நீங்க ஒரு தாவீது, டாக்டர் ஒரு தாவீது, நம்ம எல்லாரும் யாரு? பிரகாஷ் ஒரு தாவீது, சசி எல்லாருமே தாவீது, அக்கா ஒரு தாவீது வச்சுங்க. நான் தான் அந்த 6. என்கிட்ட வந்து சொன்னீங்க, இந்தா கல்லு, இந்தா சசி, இந்தா கல்லு கொடுத்தா நீங்க என்ன செய்வீங்க? மனசாட்சி, நல் மனசாட்சியோட சொல்றோம். என்ன செய்வீங்க? வாங்கிட்டு போவீங்களா? யாரும் வாங்க மாட்டீங்க. அந்த கல்லை வாங்கி அடி வேணும். ஆனா தாவீது, இதுதான் தேவன் எனக்கு கொடுக்கிற ஆலோசனை, இதுதான் கர்த்தர் எனக்கு கொடுக்கிற ஆயுதம், இதுதான் கர்த்தர் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இது அற்பமாய் இருந்தாலும் ஜெயம் இந்த ஆலோசனைக்குள்ளே இருக்கிறது. கர்த்தருடைய ஜெயம் இந்த அற்பமான காரியத்துக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, மீதியானரை ஜெயிக்க முடியும். என்ன பண்ணட்டும்? பானைய என்னப்பா பானையருக்கு கஞ்சி வாங்கிருக்கா? எதுக்கு ஆண்டவரே? எப்பா மீதியானருடைய ஜெயம் எங்க இருக்குது? பானைக்குள்ள இருக்குதுப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, பெலிஸ்தர் வந்துட்டாங்க, என்னப்பா பண்றது? அங்கேயும் இங்கேயும் பார்த்தா ஒரு கழுதையினுடைய பச்சை எடுத்துக்கோங்களா? ஹல்லேலூயா. ஜெயம் அதுக்குள்ள இருக்கிறது. அதை ஓங்கி அடிச்சா பாருங்க, 2 என்ன பண்ணுச்சு? பிளந்து தண்ணி வந்தது. ஹல்லேலூயா. பூமியை பிளக்கிற அளவுக்கு வல்லமை அதுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ அற்பமானவன் தான், அல்லது கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஆலோசனை அற்பமானதான், ஆனால் ஜெயம் அதற்குள்ளதாக இருக்குது. ஹல்லேலூயா. இன்றைக்கு 3-4 காற்றை பார்த்தோம், 4 நங்கூரத்தை பார்த்தோம். இம்மட்டும் காத்த கர்த்தர். ஹல்லேலூயா. நாம் ஜெயம் பெறத்தக்கதாய் இந்த நங்கூரத்தை பயன்படுத்தும். தேவனுடைய ஆலோசனைக்கு நம்மளை என்ன பண்ண வேணும்? நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து நான் முடித்துக் கொள்கிறேன். 1 கொரிந்தியர் புத்தகம், 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் அந்த வசனத்தை பார்க்கும்படியா கேட்கிறேன். 2 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம். ஆமா, பக்கம் சொல்லுமா? 245வது பக்கம். 245வது பக்கம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, இப்ப சத்தமா வாசிமா. அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். அவர், எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் எங்களை தப்புவித்தார். இந்த வருடம் முழுவதுமாய் கர்த்தர் என்னை தப்புவித்தார். அங்க பாக்கிய சொல்லுங்களேன், இந்த வருடம் முழுவதுமாய் கர்த்தர் என்னை தப்புவித்தார். ஆமென். குமார் பிரதர் சாட்சி சொன்னீங்க, இந்த வருடம் முழுவதுமாய் கர்த்தர் என்னை தப்புவித்தார். கனகா சிஸ்டர் சொல்லலையே, இந்த வருடம் கனகா சிஸ்டர் இந்த வருடம் முழுவதுமாய் கர்த்தர் என்னை தப்புவித்தார். அடுத்த வரி, இப்பொழுது இந்த 3-4 நாளில் கர்த்தர் என்ன பண்ணுவார்? தப்புவிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் 26ல என்ன பண்ணுவார்? தப்புவிப்பார். ஹல்லேலூயா. தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார், தப்புவிக்கிறார். இனிமேல் நம்மளை என்ன பண்ணுவார்? கர்த்தர் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய படகு காற்றடிக்கிற திசையிலே போகாது, நம்முடைய படகு தண்ணீரில் என்ன பண்ணாது? மூழ்கி போகாது. நம்முடைய படகு துறைமுகத்துக்கு, நாடின துறைமுகத்துக்கு போய் சேருவோம். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு எங்களிடம் வந்து கப்பலோட்டி யாயிரோ காற்றமைத்து துணை நின்று கரை
கப்பலோட்டி யாயிரம் கற்றமைத்து துணை நீண்டே கரை சேர்த்திடும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசியாக சிஸ்டர் ஜெபம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் 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 தகப்பனே அப்பா. இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே கர்த்தாவே அப்பா, ஆண்டவர் நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி கர்த்தாவே அப்பா. இம்மட்டும் எங்களோடு கூட பிரயாணம்